ஷூட்டிங்க்கு நேரமாச்சு, சீக்கிரமா முடிங்க. சுந்தர், உன் முடிவு சொல்லப்பா. கஸ்தூரோட முடிவு தான் என் முடிவும். ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்ணா, கஸ்தூரிக்கு சேர வேண்டியதை அவளுக்கு கொடுத்துருங்க, எனக்கு சேர வேண்டியதை எனக்கு பிரித்து கொடுத்துருங்க. ஏய், நீ மாடா சொத்தை பிரிக்க சொல்ற? ஏய், இது நம்ம பரம்பரை சொத்துடா. காலம் மாறும்போது நாமளும் மாறணும்னா சொத்தை மூணா பிரிச்சிருங்க. நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேணாமா? இல்லையா ராதா? ஆமா, நானும் இந்த ஜெயில இருக்க விரும்பல, சுதந்திரமா ஜாலியா இருக்கதா விரும்புறேன். ஏம்மா, இந்த வீடு உனக்கு ஜெயிலா? அப்படி இந்த வீட்டுல உனக்கு என்னதான் குறை சொல்லு பார்க்கலாம். எதை சொல்றது? எல்லாமே குறைதா. ஒரு நாளைக்கு ஜாலியா சினிமாக்கு போலான்னு போனா குடும்ப பொண்ணுக்கு சினிமா ஒரு கேடான்னு கேக்குறீங்க. சரி, அதத்தான் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, வீட்டுல டிவியாவது சன் டிவி ஏதாவது ஒரு சீரியல் போட்டு பார்க்கலான்னு உட்காந்தா உடனே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. ஏமா, இதெல்லாமா ஒரு குறை? சரிம்மா, நீ 24 மணி நேரம் அந்த டிவி முன்னாடியே உட்காந்து உன்னை ஏன் என்ன நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். அதுக்காக இந்த கூட்டு குடும்பத்தையே குலைக்கிறேன்னு சொல்றீங்க, இது உனக்கே நல்லா இருக்கா? இத பாருங்க, பாக பிரிவினை நீங்க எப்ப வந்ததோ அதோட பாகத்தை பிரிக்கிறது தான் நல்லது. இங்க பாருமா, இந்த குடும்பத்தை நீயே எடுத்து இந்த சாவி கொத்த கூட நீயே நிறுத்துக்க. அந்த சாவி கொத்தி ஏன் இடுப்பை விட உங்க இடுப்புக்கு தான் எடுப்பா இருக்கும். பார்வையால இறக்காதீங்க, பத்திரத்தை ரெடி பண்ணுங்க. சுமதி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சொத்தையும் மூணா பிரிக்க போறேன், கடனையும் மூணா பிரிக்க போறேன். கடனா? கடனையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரு குடும்பத்துல சொத்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதுல கடனை கழிச்சிட்டு மீதி இது பிரிக்கிறதாமா நியாயம். ஆமா, 5000 கூட போவாத சொத்தை கோர்ட்ல 50,000 ரூபாய் செலவு பண்ணி மீட்டா கடன் வராம பின்ன என்ன வரும்? அது கௌரவத்துக்கு செஞ்சது, அது செலவு பண்றது நியாயம்தான். சரி, அதை விடுங்க. கஸ்தூரோட கல்யாணத்துக்கு நகையும் பணமும் பேசுனதோட அதிகமா போட்டீங்களே, அதெல்லாம் அவசியம் தானா? இப்ப அதுவும் பத்தலைன்னு சொத்துக்கு வந்து நிக்கிறா. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? ஏய், போற இடத்துல பொண்ணு நல்லபடியா வாழணும் தாண்டா வாரி கொடுத்தேன். இது தப்பா? ஏய், என்னை விட ஒன்னு அதிகமா படிக்க வச்சனே, எதுக்குடா? நம்ம குடும்பத்திலேயே ஒரு பட்டதாரி வேணும்னு ஆசைப்பட்டனே, இது தப்பா? இத பாருங்க, முடிஞ்சு போன பத்தி எல்லாம் பேசாதீங்க. இப்ப என்ன நடக்க வேண்டியதோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. முடிஞ்சு போன விஷயத்துல தாண்டா கடனே வந்திருக்குது. நான் முடிவா சொல்லிட்டேன், கடனை நான் ஏத்துக்க மாட்டேன். ஒண்ணு, கடனை உங்க பாகத்துல இருந்து கட்டுங்க, இல்ல உன் அருமை தங்கச்சிக்கு 1 லட்ச ரூபா 1 கிலோ பவுன் போட்டு 1 கோடி ரூபா வரதட்சணை கொடுத்தீங்களே, அதுவும் பத்தாம டிவி, டெக்கு, ஃப்ரிட்ஜ் அது இதுன்னு வந்து வாங்கி போனாலே அதை அவ பங்குல இருந்து கழிச்சு அதுல இருந்து கடனை கட்டிங்க. பத்திரத்தை ரெடி பண்ணுங்க, நான் வரேன். இத பாருங்க, நானும் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு போட்ட நகையெல்லாம் என் தாய் விட்டது. தாய் சீதனம் மகளுக்கு தான் சேரும். அம்மா, உங்க அம்மாவுக்கு நான் ஒன்றும் நகை போடலமா, எல்லாம் உங்க அப்பா போட்டதுதான், அதுவும் இந்த வீட்டு சொத்து தான். இங்க பாருடி, முடிவா கேக்குறேன், உன்னால பங்கிட்டு இந்த கடனை கட்ட முடியுமா முடியாதா? நானும் முடிவா சொல்றேன், கடனை நான் ஏத்துக்க முடியாது. 2 நாள்ல பத்திரத்தை ரெடி பண்ணுங்க. போங்கடி, யாரு கட்ட வேண்டாம், நாங்களே எங்க பங்களை கட்டிக்கிறோம். சுமதி, கடனை எல்லாம் கட்டிட்டா நமக்கு எதுவுமே மிஞ்சாதே. ஏங்க மிஞ்சாது? ஏன் மிஞ்சாது? அந்த ஆண்டவன் படைச்ச கையும் காலும் மிஞ்சாமையா போயிடுச்சு. அது போதுங்க, கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சு சாப்பிடுவோம். அவங்களாவது வாழ்க்கையில நல்லபடியா நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். சுமதி, எனக்கு என்னமோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதுமா. வலிக்கதாங்க செய்யும், வலிக்கதான் செய்யும். ஏன்னா அளவுக்கு அதிகமா அன்பையும் பாசத்தையும் கொட்டிட்டோம் பாருங்க, அதனால வலிக்கதான் செய்யும். உங்க தங்கச்சி மாதிரி உங்க தம்பி மாதிரி மனசை இரும்பாக்கிட்டு இருந்தா இந்த வலி வந்திருக்காது. அது உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல.
உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? டிராஃபிக்கில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், எதுக்காக எங்களை இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க? மோகன், வர 8ஆம் தேதி நம்ம கம்பெனிக்கு ஆண்டு விழா, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நல்லாவே ஞாபகம் இருக்கே. சரி சரி, அந்த ஆண்டு விழாவுக்கு உங்க மூலியமா யாராச்சும் இன்வைட் பண்ணுன்னா சொல்லுங்க, இன்விடேஷன் அனுப்பிடலாம். நான் ஒரே ஒரு இன்விடேஷன் மட்டும் தான் அனுப்பணும், அதுவும் எங்க அண்ணனுக்கு தான். வெரி குட். ஆமா சுந்தரம், உங்க அண்ணங்கிட்ட இருந்து எப்படியோ போராடி சொத்தை பிரிச்சிட்டீங்க போல் இருக்கு. முறைப்படி சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு வானதுல தப்பே இல்லையே. சுந்தரம், அந்த சொத்தையெல்லாம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றேன்னு தெரியல நாகராஜ், ஏதாவது பண்ணணும். நாகராஜ், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்களேன். நேத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு விளம்பரம் வந்துருந்துச்சு. டெல்லியில ஒரு ஃபாரின் கம்பெனி விலைக்கு வருதாமா, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆமா, அந்த கம்பெனியை ஏன் விற்கிறாங்களா? என்ன, அந்த கம்பெனிக்கு மூலப்பொருள் கிடைக்கலையாமா? அப்ப நமக்கு மட்டும் அந்த மூலப்பொருள் எங்க இருந்து நாகராஜ் கிடைக்கும்? அதான் நம்மகிட்டே இருக்கு. நம்ம கிட்டே இருக்கா? ஆமா, சர்க்கரை ஆலைக்கு மூலப்பொருள் கரும்பு. அந்த கரும்பு சர்க்கரையோட அந்த கரும்பு சர்க்கரை பேப்பர் மில்லுக்கு மூலப்பொருள். அது பாருதான் நம்ம கம்பெனியோட வேஸ்ட் அந்த கம்பெனிக்கு மூலப்பொருள். சரி நாகராஜ், நல்லதா போச்சு. சீக்கிரம் அந்த கம்பெனி வாங்க ஏற்பாடு பண்ணிருங்க. ஓகே ஓகே, சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே நாகராஜ், அப்போ நாங்கள் வரோம். பாய் பாய் பாய். பாஸ், உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. எப்படிடா சொல்ற? பார்ட்டிக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பத்திரிக்கை விளம்பரம் அது இதுன்னு சொல்லி பார்ட்டியை ஒரே அமுக்கிட்டீங்களே. ஆமா, டெல்லியில கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்களே, அது உண்மையா? டே, அது பேருக்கு தாண்டா கம்பெனி. இவங்களை சும்மா கூட்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். பாஸ், உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா? உண்மை தெரிஞ்சுன்னா நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம்டா. ஓகேவா? ஓகே பாஸ். சரி, இதை பத்தின நீ ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத, வா என்னோட. ஓகே. சுந்தரி, சுந்தரி, எங்க ஆளைய காணோம்? சுந்தரி, சுந்தரி. யோ, என்னையா அதிகாரம் தூள் பறக்குதே? இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிடுற வேலை வச்சுக்காத. இப்படிலாம் கூப்பிட்டா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். என்ன சுந்தரி, இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறியா? நானே உன்னை கூப்பிடாம நான் வேற யாரை கூப்பிட முடியும்? எங்க ஊர்ல போய் நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்க, எங்க ஊர் பொம்பளைங்க எல்லாம் விளக்க மாத்த எடுத்து அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அப்படியா? யோ, சொல்லு சுந்தரி. உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, ஆமா, நீ மட்டும் தனியா வந்த? நான் என்ன உன்னை பார்க்க வரதுக்கு ஊர் சொன்னது எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர முடியும்? அதான் வந்துட்டிய, இதுக்கு மேல என்ன? சரி. யோ, ஆமா, இங்க வா. இப்ப எதுக்கு இங்க வந்த? அத முதல்ல சொல்லு சுந்தரி. இதே என்ன எங்க ஊருக்காரங்க யாராவது அடிச்சாங்கன்னா நீ பார்த்துட்டு கம்னா இருப்பா, அவங்க முடியெல்லாம் பிடிச்சி அறுத்து விட்டுற மாட்டா? ஆமா ஆமா, இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. சுந்தரி, நீ போ சுந்தரி, எதுக்கு எடுத்தாலும் கோவிச்சுக்கிற. ஒரு அன்பா ஒரு 4 வார்த்தை. ஹலோ ராக்கெட் ராஜா, நீயும் நானும் சினிமாவுக்கு போகலாமா, ஊட்டிக்கு போகலாமா, கொடைக்கானல் போகலாமா, இப்படியெல்லாம் கேட்டா பரவாயில்ல. எதுக்கு வந்தா எதுக்கு வந்தா எதுக்கு வந்தா? நான் என்னைக்காவது வந்தனைக்கு வாங்க மாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையா கூப்பிட்டுருப்பியா? ஆமா ஆமா, உன்னை அப்படியே கொன்றுவேன், தெரிஞ்சுக்கோ. போதும் போதும், இதுவே உனக்குலாம் ஜாஸ்தி. யோ, உனக்கு இருக்க எகத்தலை யாருக்குமே இருக்கா? உனக்கு வேற மாமான்னு கூப்பிடணுமா? பிச்சு விட்டுருவேன், ஜாக்கிரதை. யா சுந்தரி இப்படி பாயரா? அன்பா 4 வார்த்தை. நான் உன்கிட்ட என்ன கேட்குறேன்? காசா 4000 ரூபாய் கேட்குறேன். ஒரு அன்பா 4 வார்த்தை, மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுன்னு பார்த்தா நீ என்னடானா
யோ இங்க பாரு, இப்ப அன்பா 4 வார்த்தை பேசணுவ, அப்புறம் அப்படியே அந்த பக்கம் வாணுவ, இதெல்லாம் எனக்கு தெரியா. இப்ப எதமாவும் இருக்கும் இனிப்பாவும் இருக்கும். அப்ப வயித்துல ஒண்ணு வந்துருச்சுன்னா அப்பதான் வேப்பங்கொட்டையாட்ட கசப்பெடுக்கும், தெரிஞ்சுக்கோ. சரி சரி, உன் மாமா எங்க ஆறுமுகத்தை காணோம்? ஆறுமுகமா? அவரு எங்கேயோ போறேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணையா. நானும் அவரை தான் காத்துட்டு இருக்கேன். அப்படியா? பார்க்கலாம், அந்த ஆறுமுகம் வந்து என்னதான் வந்து யோ சரி விடு 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 போ. உன்னை என் கால் என்னமோ சொல்லலாம்னு நினைச்சேனா, அதுக்குள்ள என் மூடே மாறி போச்சியா. சரி அதெல்லாம் போகட்டும், இங்க வா. ஒழுங்கா ஓடி போயிரு. இப்ப என் மாமா வந்தானே வச்சுக்கோ, உன்னை பெண்டு நிமித்திடுவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? போ. நீ சொல்றதுனால நான் போறேன். சரி பார்க்கலாம். அவன் யோ இரு. இப்படி ஐஸ் வைக்கிறதுக்கு நீ எங்க கத்துக்கிட்ட? தலையில ஐஸ் வச்சு எனக்கு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. நான் இது பூரா எங்க சிண்டை மேமர் தான் கத்துக்கிட்டான், வேற யார்கிட்ட போய் கத்துக்கிட்டான்? சரி சரி, இதெல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் முடியுமோ தெரியல. போ. எங்கடா முடியும்? 10 மாசத்துல அப்படி இல்ல, அதுல போய் முடியும். அதனால என் பன்னி குட்டியாட்ட கத்துறான். அவங்க பன்னிக்கறி கடை தான் வச்சுக்கிறான், அதெல்லாம் அவன் அப்படிதான் கத்துவான். ஏடா எங்கடா இருந்து வருவா? 4 வார்த்தை ஒரு சந்தோஷமா பேசலான்னு பார்த்தா உடனே டான்னு வந்து நின்றான். ஏண்டா உங்களையெல்லாம் பேச விட்டா சும்மாவா இருப்பீங்க? குடத்துக்குள்ள முருங்காய விட்டு ஆட்டி போட மாட்டீங்க. ஏன் மாமா இப்படி என்ன சந்தேகப்படுறீங்க? நான் அப்படிப்பட்ட பொண்ணா? இந்த எடுபட பையன் யாருன்னு தெரியாது, என் முன்னாடியே புடிச்சிட்டு சுத்துறான் மாமா. ஐயோ, உன்னை யாராவது சந்தேகப்படுவாங்களா? ஆனா உன் வயசை பத்தி தான் சந்தேகப்படுறேன். சுந்தரி, இவன் இப்படியே தான் பேசிட்டு இருப்பான். எப்படியோ நீ இவன் கூட எப்படியோ போ, நான் வரேன். போ. ஐயோ மாமா, அவன் சல்ல தாங்க முடியல மாமா. நீ இல்லன்னொன்னே என்னை என்ன பாடுபடுத்துறான் தெரியுமா? சரி சுந்தரி, நம்ம போய் படுத்து தூங்கலாம் வா. சரி நீ போய் நல்லா போத்திக்கிட்டு படுத்து தூங்கு, உனக்கு நல்ல கனவு வரும். சரியா? முருங்க மரமாட்டம் முறிச்சி போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டம் வசந்துதான் நின்னவனே, நானா புல்லாட்டம் நாளாக வளைச்சவளே, ஏன் உசிர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன், பூஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழுறேன். புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, பார்த்தா பாவத்தாயிலம் பருவத்தில தொசாக்கா, பார்த்தா பாவத்தாயிலம் பருவத்தில தொசாக்கா, சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா, ஆத்தா கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா, புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளியங்க
சமஞ்ச நாள் முதலா நெஞ்சிக்குள்ள நின்னுருக்க சமஞ்ச நாள் முதலா நெஞ்சிக்குள்ள நின்னுருக்க புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா பார்த்தா பாவக்காயிலம் பருவத்தில கொசாக்கா சோக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா ஆத்தா கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா இதை பாருங்க, பட பூஜை அன்னைக்கு இந்தியா முழுக்க தினத்தந்தியில் விளம்பரம் கொடுக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரி பண்ணிடலாம். அப்புறம் பட பூஜைக்கு யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். முக்கியமாக ஒரு நபரை மிஸ் பண்ணிடாதீங்க. யாரா? மிஸ்டர் தனசேகர். யாரு? உங்க அண்ணனா? அண்ணன்னு சொல்லக்கூடாதுங்கிறது தான் அவரோட கண்டிஷன். அதனால தான் பேரை சொன்னேன். இன்விடேஷன் அனுப்புங்க, வரதும் வராதும் அவங்களோட இஷ்டம். கஸ்தூரி, இன்விடேஷனை போஸ்ட்டில் அனுப்புறது அவ்வளோ நல்லா இருக்காது. நேரில் கொடுத்தா தான் நல்லது. நீ பேசாமல் நேரில் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, உனக்கு கஷ்டமாக தான் சொல்லு, நான் நேரில் கொடுத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? அந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களே மிதிக்க கூடாது. எப்போ அவங்க யாரோ நாம யாரோன்னு முடிவானதுக்கு அப்புறம் அதை பத்தி நினைக்கவே கூடாது. இனிமே நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஆமா, அந்த கொடைக்கானல்ல இருந்து டைரக்ஷன் வரணுமே, அவர் வந்துட்டாரா? தெரியலையே. என்ன தெரியலையேன்னு அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டாரான்னு ஃபோன் பண்ணி விசாரிங்க. அப்புறம் அவர் வந்ததுமே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. நான் கதையை பத்தி ஒரு மாறுதல் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பத்தி அவர்கிட்ட நான் பேசணும். என்ன மாறுதல் பண்ணோம்? அதான் சொன்னல, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு. இந்த பாருங்க, சினிமா விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. நான் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணா போதும். கஸ்தூரி, இவ்வளோ பணத்தை நம்ம படத்தை சினிமாவிலே முடக்கிட்டோம். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பேசாமல் யாராவது பார்ட்னர் சேர்த்துட்டு இணை தேர்வுன்னு போட்டு பண்ணலாம்ல? கூட்டா? இந்த கூட்டுங்கிறது எனக்கு ஒத்து வராத விஷயம். இங்க பாருங்க, சினிமா பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க வேலையை பாருங்க, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. என்ன புரியுதா? என் மனசுக்கு பட்டதை சொல்லிட்டேன். ஏப்பா தனசேகர, ஏப்பா இப்படி இரும்புற? என்ன ஆச்சு உனக்கு? ஆமா, மனசு சந்தோஷமா இருக்கும்போது நோய் கிட்ட வர்றதில்ல. மனசு நொடிஞ்சு போகும்போது நோய்க்கு கொண்டாட்டம் தானே. ஏப்பா டாக்டர் போய் பார்த்தியா? ஏதோ மருந்து கிருந்து எழுதி கொடுத்தாரா? பார்த்து என்னவா பண்றது? மருந்தும் வாங்குறதில்ல, மாத்திரையும் வாங்குறதில்ல. ஏப்பா? ஆமா, என் தங்கச்சி கஸ்தூரி சாதாரண தலைவலின்னு சொன்னா கூட ஒரு டாக்டருக்கு 4 டாக்டர் கன்சல்ட் பண்ணுவேன். டாக்டருங்களாம் சொல்லுவாங்க, தனசேகரா சாதாரண தலைவலிக்கு ஏன்டா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு. அவங்களுக்கு அது சாதாரண விஷயமாமா. ஆனா எனக்கு அது சாதாரண இல்லாமாமா. என் தங்கச்சின்னா எனக்கு உயிர் மாமா. அந்த உயிர்ல பாதி உயிரை எடுத்துட்டு போயிட்டான். பாதி உயிரை எடுத்துட்டு போயிட்டான். இருக்கிற பாதி உயிரை நிறுத்துறதுக்கு மருந்து மாத்திரை கூட வசதி இல்லாம இருக்கோமா. ஏப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? ஏப்பா நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டியா? மருந்து சீட்டை கொடுப்பா, நான் மருந்து வாங்கிட்டு வரேன். வேண்டாம் மாமா, வேண்டாம். நீங்க உங்களை பார்த்துக்கிறதே கஷ்டம், இதுல ஏமாறதையும் சுமக்கணுமா? உங்க அப்பா எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் எப்ப செய்ய போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மருந்து சீட்டை கொடுப்பா, நான் மருந்து வாங்கிட்டு வரேன். சுமதி 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 எங்க? சுமதி வெளியே போயிருக்காங்கம்மா. உடம்பு சரியில்லாதப்ப பொண்ணு எங்க தனியா விட்டுட்டு அவளுக்கு வெளியில என்ன வேலை? ஆமா,
அவ என்னை விட மனசு நொந்து போயிருக்காவம்மா. காலையில வருவா, கஞ்சியை கொடுப்பா, வெளியில போயிடுவா. மறுபடியும் மத்தியானம் வருவா, இருக்கிற கஞ்சியை 2 பேருமே சேர்ந்து குடிப்போம். மறுபடியும் வெளியே போயிடுவா. நான் அவ எங்க போறான்னு கேட்கறதே இல்லைம்மா. ஏன் தெரியுமா? அவ வீட்லயே இருந்தா, என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா, அவ அழுவுறதை என்னால நிறுத்த முடியலவாமா. வாங்க பெரியப்பா. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். ஏமா உடம்பு சரியில்லாதவன் புருஷனை அதுங்க தனியா விட்டுட்டு எங்கம்மா போயிருந்த? அது ஒன்றும் இல்லை பெரியப்பா. அவர் வேலைன்னு வேலை விஷயமா வெளியில் அலையும் போது அவருக்கு வகை வகையாக ஆக்கி வச்சுட்டு வீட்டில் காத்துட்ருப்பேன். அவர்னால சாப்பாடுக்கு சரியான நேரத்தில் வர முடியாது. மறுபடியும் அவர் சாப்பாட்டுக்கு வரும்போது எல்லாம் ஆறி போயிடும். என்னடா வேலை களைப்போட வர ஆம்பளை ஆறிப்போட சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவாருன்னு எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் உழை வைப்பேன். ஆனால் இன்னைக்கு அவர் வேலைக்கு போக முடியாத நிலைமை. 24 மணி நேரம் வீட்லேயே இருக்கார். அவருக்கு வாய்க்கு ருசியா வகை வகையாக சமைச்சு போட்டு அவர் சாப்பிட்றத பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு பழைய கஞ்சி கூட வழி இல்லாமல் போயிடுச்சு. அதான் பெரியப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். சுமதி, வேலைக்கா போற? உனக்கா இந்த நிலைமை? ஏங்க நான் வேலைக்கு போகக்கூடாதா? பொம்பளைங்க வேலைக்கு போகக்கூடாதா? ஆம்பளைங்க வேலைக்கு போய் தான் பொம்பளைங்க உட்காந்து சாப்பிட்றது முறைய. புருஷன்கார வேலைக்கு போக முடியலன்னா பொண்டாட்டி கறி சம்பாரிச்சு போடுறதுல தப்பே இல்லைங்க. அதை விட்டுட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு வந்தாவா பவுடர் அடிச்சுட்டு பகட்டா சுத்துறவள பொம்பளையே கிடையாதுங்க. தனசேகரா, உனக்கு சொத்து சுகம் அமையலைனாலும் உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்ல மனைவியா அமைஞ்சிருக்கிறாப்பா. நான் வரேன். ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு போறது பரவாயில்லம்மா, இன்னொரு நாளைக்கு குடிச்சுக்கிறேன். ஏன் பரிப்பா காபி கூட வழி இல்லாம போயிட்டோம்னு நினைச்சிட்டீங்களா? சே அப்படியெல்லாம் இல்லைம்மா. பால் இல்லாத வர காப்பி தான் பரவாயில்லையா? உன் கையால எதை குடிச்சாலும் எதை கொடுத்தாலும் நான் குடிக்கிறேன். மாமா, எப்படி இருந்த குடும்பம் இப்ப எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? வாழ்க்கை ஒரு சக்கரை மாதிரி. இன்னைக்கு மேல இருக்கிறவன் கீழே போறான், கீழே இருக்கிறவன் மேல வருவான். இதெல்லாம் கடவுள் செயல்பா. பாஸ், நம்ம கடத்தல் பிசினஸ் எப்படியோ தெரிஞ்சு போச்சு. நேற்று நம்ம கம்பெனிக்கு போலீஸ் வந்தாங்க. நல்ல வேலை, எந்த சரக்கும் மாட்டல. என்னது, வெளியில தெரிஞ்சிருச்சா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையாடா. அப்படி இருந்து தெரிஞ்சிருக்குதுன்னா நம்ம கம்பெனிலேயே எவனா ஒரு புல்லுருவி இருக்கான்னு அர்த்தம். இனிமே கம்பெனி நடத்தக்கூடாதா? கம்பெனியே நடத்தக்கூடாதா? அப்படின்னா என்ன பாஸ் பண்ண போறீங்க? கம்பெனியை மூட போறேன். நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கணும்டா. தலைமறைவா? எதுக்கு பாஸ்? ஏய், அந்த மோகங்கன்லயும் சுந்தரங்கன்லயும் படாம இருக்குதாண்டா. பாஸ், அவங்க 2 பேரும் வந்து பணத்தை கேட்டா என்ன சொல்லுவீங்க?